முஅம்மர் என்று சொல்வார்கள். மதீனாவிலே சவரம் செய்யும் ஒரு நபர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முபாரக்கான தலைமுடி ஒதுக்கி சீர் செய்யக்கூடிய பார்பர், தமிழ்ல நாவிதர் என்பதாக சொல்வார்கள் அல்லவா. அந்த நாவிதர் வரும்பொழுது அந்த நாவிதர் என்றென்றும் தனியாகவே வரமாட்டாராம். ஏன் தெரியுமா? பின்னாடி ஒரு கூட்டமே வலம் வருமாம். இவரிடம் இருந்து முடியை சுட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த நாவிதருக்கு பின்னால் ஒரு கூட்டமே வலம் வருமாம். திரும்ப திரும்ப ஏன் பெருமானாரை நீங்கள் சுற்றி இருக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது, பெருமானாரை நாங்கள் சுற்றவில்லை, பெருமானாரை நாவிதரை நாங்கள் சுற்றி இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் அழகாக சொல்லி காமிப்பார்களாம். அந்த நாவிதரை விடுவதில்லை, அப்படியே உட்கார்ந்துக்கிறது. பாரு, ஒரு துணி எடுத்து போடுவல, முடி வெட்ட பிறகு அந்த துணி எடுத்து போடுவல, அந்த துணி அப்படியே தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, அப்படியே என்கிட்ட கொடுத்துரு. அந்த நாவிதருக்கு முன்னால் பின்னால் வளம் சுற்றிய மக்கள், அந்த நாவிதருக்கு முன்னால் பின்னால் வளம் சுற்றிய மக்கள் எங்கேயும் செல்வதில்லை. ஒரு தலைவியிடம் அந்த சின்ன சின்ன விஷயம் கூட ஆவணப்படுத்தக்கூடிய வரலாறு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்.